الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்திற்காக, அவர்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சிக்காக, அரசியல் உரிமைகளுக்காக, மார்க்க அறிவுக்காக என்றெல்லாம் ஏராளமான அமைப்புகள், கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு முறையும் சமூக ரீதியான பிரச்சனைகள் தோன்றுகிற சமயத்திலும் சரி, அரசியல் ரீதியான மாற்றங்கள் வருகிற சமயத்திலும் சரி, புதிதாக கட்சிகளும் தோன்றுவது உண்டு. புதிய கட்சிகள் துவங்கப்படுகிற பொழுது புதிய கட்சிகளுக்கே உரிய வேகம் இருக்கும். அந்த வேகத்திலே கணிசமான பேர்கள் அந்த கட்சியில இணைவார்கள். எவ்வளவு கட்சிகள் வந்தாலும் அதில் இணைவதற்கு இந்தியர்கள், தமிழர்கள் தயாராக இருப்பார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆம் ஆத்மி என்று ஒரு புதிய கட்சி துவங்கப்பட்டுச்சு. கணிசமான பேர்கள் இந்தியா முழுவதும் அதிலே உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டார்கள். தன்னையும் அந்த கட்சி அரசியலிலே நிலைநிறுத்திக் கொண்டது. ஒவ்வொரு முறையும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக புதிய கட்சிகள். இப்பொழுது சிஜேபி, கோக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதன் பின்னணியிலும் வேகமாக மக்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இயல்பான விஷயம் இது. இந்த மாதிரியான கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிற சமயத்தில் அதிலெல்லாம் கணிசமான முஸ்லிம்களும் இருப்பார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீரென்று ஆரம்பிக்கப்பட்ட அவசர அரசியல் கட்சி தான் தாவேகா என்பது. வந்த வேகமும் தெரியவில்லை, ஆட்சியை பிடிச்சதும் தெரியல. ஆனால் அதற்கு பின்னால் நேர்மை அல்லாத பல வழிமுறைகள் இருப்பதை அரசியல் பார்வையாளர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். சோசியல் மீடியா முழுக்க அது விரைவு கிடக்கிறது. அதிலும் கணிசமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அதிலே முஸ்லிம்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றால், சமீபத்திலே ஒரு காட்சியை பார்க்க நேர்ந்தது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவருடைய புதிய திரைப்படம் ஒன்று வந்த பொழுது அதை பார்ப்பதற்காக வேண்டி தமிழர்கள் வழக்கம் போல தங்களுடைய பைத்தியக்காரத்தனமான ஆர்வத்தை காட்டுகிற சமயத்திலே முஸ்லிம்களும் அதிலே கணிசமாக பங்கு கொண்டார்கள். அதில் ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கி அமைச்சர் உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறார். சரி, அந்த காட்சிகளை பார்த்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தாங்க முடியாமல் அழுகிறாரான்னு பார்த்தா இல்லை. என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சு? ரொம்ப காலத்திற்கு பிறகு அவருடைய கட்சி தலைவருடைய திரைப்படம் வந்திருக்கிறது என்கிற உணர்ச்சியில் அழுகிறார். யாரோ ஒருவர் அந்த வேலையை செய்தார் என்றால் நாம் அதை கடந்து விடலாம். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களும், முஸ்லிம் பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரியான நடவடிக்கை ஈடுபடுகிற பொழுது செய்தியை தனிப்பட்ட மனிதனுடைய விமர்சனமாக நான் பார்க்கவில்லை.
முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கட்சி ஆர்வம். என்ன ஆர்வம்? தான் எந்த கட்சியிலே இணைந்திருக்கிறாரோ அந்த கட்சியினுடைய தலைவர் மேல் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட அபிமானம். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஹீரோ வர்ஷிப், தனி மனித வழிபாட்டினுடைய வெளிப்பாடு. ஒரு முஸ்லிம் இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? எடுத்தால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியுமா? இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் என்ன பார்வை, என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இப்படி இருப்பவர்களை வெளிப்படையான வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஒன்று முனாஃபிக் அல்லது நிராகரிப்பாளன், காஃபிர் என்கிற நிலைப்பாட்டை சொல்கிற அளவுக்கு இது மாதிரியான விஷயங்களை மிக தீவிரமாக கையாளுகிறது இஸ்லாம். இப்படி சொல்லுகிற பொழுது கொஞ்சம் அதிகபட்சமாக தோன்றுவதாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, சத்தியம் என்று சொன்னால் இஸ்லாம், அசத்தியம் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா சிந்தனைப்பாடுகளும் எல்லா நடவடிக்கைகளும். அசத்தியம் என்பதை குர்ஆன் பாத்தில் என்கிற வார்த்தையோடு சொல்லும், இஸ்லாத்தை ஹக்கு என்கிற வார்த்தையோடு சொல்லும். பல இடங்களிலே நாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். அது மாதிரியான கருத்துக்கள் கொண்ட வசனம். ஜா அல் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று குர்ஆன் வசனம். இஸ்லாம் வந்தது, ஹக்கு வந்தது, சத்தியம் வந்தது என்று சொன்னால் இஸ்லாம் வந்து விட்டது. அந்த இஸ்லாத்தினுடைய வருகையோடு அசத்தியம் ஒழித்து கட்டப்படுகிறது, ஒழித்து கட்டப்பட்டே தீரும். இஸ்லாத்திற்கு முன்னால் எந்த அசத்திய சக்திகளும் சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் நிலைப்பாடுகளும் நிற்கவே முடியாது என்பது கருத்து. அப்ப சத்தியத்தை, இஸ்லாத்தை ஹக்கு என்கிற வார்த்தையோடு எடுத்து சொல்லுகிற குர்ஆன் அசத்தியத்தை, இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை ஓட்டங்களை, கருத்தோட்டங்களை, செயல்பாடுகளை, நிலைப்பாடுகளை பாத்தில் என்கிற வார்த்தையோடு சொல்லுகிறது, அசத்தியம். அதே மாதிரி இஸ்லாத்தையும் மாற்று சிந்தனைகளையும் குர்ஆன் ஒப்பீடு செய்கிற பொழுது இது மாதிரி வேறு வகையான வார்த்தைகளையும் எடுத்து சொல்லும். அதிலே சத்தியம் மாதிரியே இஸ்லாத்தை நூர், ஒளி என்று சொல்லும், அசத்தியத்தை இருள் என்று சொல்லும். இஸ்லாத்தை அறிவு என்று சொல்லும், இல்மு என்று சொல்லும். இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனையோட்டங்களை எல்லாம் ஜாஹிலியத் என்று சொல்லும். அப்ப இந்த அளவுக்கு எதிரும் புதிருமான சிந்தனையோட்டம். இது ஒரு ஐடியாலஜிக்கல் சொசைட்டி. முஸ்லிம் சமுதாயம் என்பது ஒரு சித்தாந்த ரீதியான சமுதாயம். முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு ஏற்றுக்கொண்டிருந்தால் மட்டுமே அவர் முஸ்லீம். அப்படித்தான் இஸ்லாம் பார்க்கிறது. இந்த மாதிரியான சிந்தனையோட்டத்திலே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்லாம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிற பொழுது ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தோடு நிற்காமல் அசத்திய சக்தியோடு கைகோர்க்கிறான் என்று சொன்னால் இஸ்லாம் அதனை முனாஃபிக்குத்தனமாக பார்க்கிறது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்ட 3 நபித்தோழர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அவங்க ஒன்றும் பர்பஸா அந்த யுத்தத்தில் கலந்துக்க மாட்டோம்னு இருக்கல, அசட்டை இதோ கலந்து கொள்ளலாம். போருக்காக வேண்டி நபித்தோழர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். இன்று போகலாம், நாளை போகலாம், இதோ புறப்பட்டு விடலாம், அடுத்த நேரம் புறப்பட்டுடலாம் என்று தள்ளி போட்டார்கள். அந்த தள்ளி போட்டதனுடைய விளைவு யுத்தமே முடிஞ்சிச்சு. யுத்தம் முடிந்து வந்த பிறகு முனாஃபிக்குகள் எல்லாம் பொய்யான காரணங்களை சொன்னாங்க. நாங்கள் ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு வரல, எங்களுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அதனால தான் வர முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த சாத்து போக்குகளை எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அப்படியா அப்படியா என்று கேட்டு தள்ளிவிட்டார்கள். ஆனால் 3 நபித்தோழர்கள் உண்மையை சொன்னார்கள், பொய்யான காரணமெல்லாம் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் யுத்தத்துக்கு வராமல் இருந்ததுக்கு பெரிய காரணமெல்லாம் இல்லை,
கவனக்குறைவு தான், அசட்டை தான் காரணம். இதான் புறப்படலான்னு இருந்தோம், இப்போ போயிடலாம், நாளைக்கு போகலான் இருந்தோம், அதுக்குள்ளே யுத்தம் முடிஞ்சிருச்சு. கவனக்குறைவின் காரணமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். அந்த 3 பேரின் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. டிசிப்ளினரி ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கைகள். என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? 3 பேரும் சமுதாயத்தை விட்டு விலகி இருங்க, நீங்க யாருக்கும் பேசக்கூடாது, மற்ற முஸ்லிம்களும் அவங்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது. ஊர் பிரதிஷ்டம் செய்து வைப்பது, ஊர் விளக்கு செய்து வைப்பது என்று சொல்வார்கள். அது மாதிரி 3 நபித்தோழர்கள் ஊர் விளக்கு செய்து வைக்கப்பட்டார்கள். அந்த 3 பேருக்கு யாருமே பேசல, மிகுந்த மனத்துயருக்கு ஆளானார்கள். எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அந்த நடவடிக்கைக்கு அவர்கள் உட்படவும் செஞ்சார்கள், அது தனிப்பட்ட விஷயம். எங்க மேல நடவடிக்கை எடுத்தனால் நாங்கள் இனி இஸ்லாத்தில் இருக்க மாட்டோம், அவங்க போயிடல. அந்த நடவடிக்கைக்கு உட்பட்டு இஸ்லாத்திலேயே இருந்தார்கள். அடுத்தடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை தீவிரமடைந்தது. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களுடன் கூட பேசக்கூடாது. சாதாரணமாக ஒரு மனுஷன் பள்ளிவாசல் ஜமாத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்டான்னு சொன்னாக்க தன்னுடைய கவலைகளை போய் தன் மனைவிட்டு தான் சொல்லுவான். கவலைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு இடம், சொல்வதற்கு உரிய ஒரு இடம் மனைவி. அந்த மனைவிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டுச்சு. அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் அவங்களை தலாக்கு விட்டுருந்தோமா? வேண்டாம், பேசக்கூடாது. நீங்களும் உங்கள் பொண்டாட்டிமார் கூட பேசக்கூடாது, உங்கள் பொண்டாட்டிமார்களும் உங்கள் கூட பேசக்கூடாது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. உண்மையை சொன்னவர்கள் மீது நடவடிக்கை, பொய் சொன்னவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இன்னொரு நீண்ட வரலாறு, உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவம். அதுல முஸ்லிம்களுக்கு ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. நேரக்குறைவின் காரணமாக அதை வச்சிருவோம். எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள் மட்டுமே செய்யக்கூடிய வேலையை இவர்கள் ஏன் செய்தார்கள்? இவர்கள் உண்மையான மூமின்களாக இருந்தும் அவர்கள் செய்கிற வேலையை இவங்க என்ன செஞ்சாங்க? விஷயம் இதுதான். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு முஸ்லிம் சத்தியத்தின் கூட நிற்காமல் இருக்கிறதோ அல்லது அசத்திய சக்திகளோடு கைகோர்க்கிறதோ ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒரு கொடுமைக்காரன் என்று தெரிந்திருந்தும் ஒரு முஸ்லிம் அவரோடு கைகோர்த்தால், அவரை வலுப்படுத்துவதற்காக வேண்டி அவருக்கு மாரல் சப்போர்ட்டராக இருந்தால், அவர் இஸ்லாத்தை இடிப்பதற்கு உதவி செய்து விட்டார். ஒருவன் கொடுமைக்காரன் என்று தெரிந்திருந்தும் அவனை வலிமைப்படுத்துவதற்காக அவனோடு கூட்டு சேர்ந்தால் அவன் இஸ்லாம் என்கிற கட்டிடத்தை இடிப்பதற்கு துணை போய்விட்டான். அப்போ சத்தியம் ஒன்று போராடி கொண்டிருக்கிறது, இஸ்லாம் போராடி கொண்டிருக்கிறது. இஸ்லாம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மையான விஷயங்களை, மகத்துவத்தை உலக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி இஸ்லாம் போராடி கொண்டிருக்கிற பொழுது முஸ்லிம்கள் அப்படித்தான் பக்கபலமாக, இஸ்லாத்திற்கு பக்கபலமாக, ஹக்குக்கு பக்கபலமாக, சத்தியத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு முஸ்லிம் அந்த இஸ்லாத்தோடு நிற்கவில்லை, முஸ்லிம்களோடு நிற்கவில்லை, அசத்திய சக்திகளோடு கைகோர்க்கிறான் என்று சொன்னால் இஸ்லாம் அதனை சாதாரணமாக கடந்து விடுவதில்லை. இது விஷயமாக தனியாக பேசணும். அப்போ யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பயணியும் பயணம் செல்வதற்கு முன்னாடி தான் போக வேண்டிய ஊர் எது அப்படிங்கிற இலக்கையும், எந்த பாதையில போனா சரியான ஊரை, தான் விரும்பிய ஊரை அடைய முடியும் என்பதையும், எந்த வண்டியில் போனால் விபத்தில்லாமல், தடங்கள் இல்லாமல், தாமதம் இல்லாமல் போக முடியும் என்பதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு பயணின்னு சொன்னா இந்த 3 அவனுக்கு அவசியம். என்ன 3? நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு எந்த ரூட்ல போகணும். இன்னைக்கெல்லாம் நம்ம ஜிபிஎஸ் பார்த்துட்டு போறோம், அதுவே காமிக்கவும் செய்யுது. எந்த ரூட்ல போனா டிராபிக் இருக்கும், டிராபிக் இல்லாம சீக்கிரமா போறது எப்படி? ஜிபிஎஸ் பார்க்கறானா இல்லையா? அப்போ ஒரு இடத்தை போய் சேருவதற்கு ரோடு நல்லா இருக்கணும், டிராபிக் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி எங்க போக போறோம், போக வேண்டிய இடம் எது, அது தெரியாம போனாக்கா எப்படி பயணமாகும், அவன் எப்படி பயணியாக இருப்பான்? அதே மாதிரி போகிற வண்டியும் நல்லா இருக்கும். குண்டக்கா மண்டக்காவா இருக்கக்கூடாது, குண்டாமண்டியா இருக்கக்கூடாது, வண்டியா இருக்கணும். சொல்றோமா இல்லையா? அப்ப இந்த 3 ஒரு பயணிக்கு ரொம்ப முக்கியம்.
எந்த இடத்துல போய் சேர போறோம், எந்த பாதையில் போக போகிறோம், எந்த வாகனத்தில் போக போகிறோம். அப்ப பயணம் எங்க, பாதை எது, எந்த வாகனம், இது மூணும் தெரியாமல் ஒருவன் பயணம் செஞ்சா அது இலக்கில்லாத பயணம், இலக்கு தெரியாத பயணம், போய் சேர்ற இடம் தெரியாது, பாதை தெரியாத பயணம், எப்போது போய் சேரும், பயணத்துக்கு உதவாத வண்டி எப்படி போய் சேரும் என்று கேட்டால் பழைய பாடல் வரிகள் தான், பழைய பாடல் வரியினுடைய கதை தான். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை அப்படின்னு பழைய பாடல் ஒன்று. இப்ப பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, சேராது. ரூட்டு மாறி போயிடக்கூடாது. ஒரு பயணிக்கு பயணத்தினுடைய இலக்கு, பாதை, வாகனம், இந்த மூணு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா, நாம ஏன் பயணம் செய்கிறோம் அப்படிங்கிறது. எங்க போறோம், எந்த ரூட்ல போறோம், எந்த வண்டியில போறோங்கிறது மட்டுமல்ல, ஏன் நாம் போகணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். எதற்காக வேண்டி நாம் பயணம் செய்கிறோம் என்கிற விஷயம். அன்புக்குரியவர்களே, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய வாழ்க்கையும் ஒரு பயணம்தான், இதுவும் ஒரு பயணம்தான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேர்களும் பயணிகள் தான். நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கியது, நம்முடைய பயணத்துடைய இலக்கு, போய் சேருகிற இடம் எது, அந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய ரோடு எது, பாதை எது, வாழ்க்கை பயணத்துக்கு போய் சேர வேண்டிய இலக்கை அடைவதற்கு நாம எந்த வண்டியில ஏறி இருக்கிறோம், எந்த வண்டியில போயிட்டு இருக்கிறோம், இதை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னு வச்சுக்கங்களேன். நம்மளை படைச்சிருக்கக்கூடிய அல்லாஹ், நமக்கு ரூஹு கொடுத்து வாழ்க்கையை கொடுத்திருக்கிற அல்லாஹ், நமக்கு மௌத்தை தரப்போகிற அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கை பாதையையும் தந்திருக்கிறான், அந்த பயணத்தினுடைய இலக்கையும் குறிப்பிட்டு தந்திருக்கிறான். அதற்கான குறிக்கோள் எதுக்காக வேண்டி இந்த பயணம் போகணும், எங்க போகணும், எந்த ரூட்டு, குறிக்கோள் என்ன, எல்லாத்தையும் அல்லாஹ் வடிவமைச்சு தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை பயணத்துடைய இலக்கு எது தெரியுமா, நீ போயிட்டே இருக்கிறோம், வாழ்ந்துட்டே இருக்கிறோமே, வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் என்பதா இல்லை. நம்முடைய இந்த இஸ்லாமிய வாழ்க்கை பயணம் இருக்கிறதே, அதுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா, ஆகிரத் என்று சொல்லக்கூடிய மறுமை. நம்முடைய பயணம் மறுமை நோக்கியது. இது ரொம்ப முக்கியம். உலகத்தினுடைய எந்த சித்தாந்தமும் இந்த மறுமைங்கிற கான்செப்டை இவ்வளவு தெளிவா சொல்லலை. அவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தோட்டம் அந்த மறுமைங்கிற கருத்தோட்டம். ஆனால் அது நமக்கு மத்தியில உரிமையை பேசுவதற்காக வேண்டி மட்டுமே பயன்படுத்தப்படுது. பாரு, மறுமைன்னு ஒன்று இருக்கு, அநியாயம் பண்ணாத, அந்த அளவோட மட்டும்தான். ஆனால் அதனை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மறுமை கான்செப்டில் இருக்கு. நாம பயணப்பட்டு போய் சேர வேண்டிய இடம் மறுமை, இலக்கு. பயணத்துல ஒரு கொள்கையை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கொள்கை. பயணத்தினுடைய நோக்கம் இகாமத்து தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துறது. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, அரசியல் வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில, எல்லாத்திலையும் இறை மார்க்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். குர்ஆனினுடைய பல டெர்மினாலஜி வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணு. இகாமத்து தீன், தீனை நிலைநிறுத்துறது. இதுதான் நம்முடைய பயணத்துடைய நோக்கம். அதுக்காக வேண்டித்தான் இஸ்லாமிய பாதையில நாம பயணப்பட்டு இருக்கிறோம். இந்த பயணத்தினுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா, ஏன் போகணும்? ஒன்று சொல்லப்படுகிறது, ரிவல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதுதான் குறிக்கோள். இந்த இஸ்லாமிய பாதையிலே பயணப்படுவதனுடைய குறிக்கோள் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும். ஃபலாஹுல் ஆஹிரா, மறுமையினுடைய வெற்றியை நாம் பெற வேண்டும். அப்போ நம்ம படைச்சிருக்கக்கூடிய ரப்பு இஸ்லாம் என்கிற ஒரு வாழ்க்கை பாதையை போட்டு கொடுத்திருக்கிறான். ரைட் பாத் என்று சொல்லப்படுகிறது, நேரான பாதை. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அப்படின்னு நாம அன்றாடம் குறைஞ்சது 17 தடவையாவது இந்த பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொரு வக்தினுடைய
ஒவ்வொரு ரக்காத்திலும் ஃபாத்திஹா சூராவை ஓதுவதன் மூலமாக ரொம்ப கம்மியா 17 தடவை அவனும் ஆதிஹி சிராத்தி, இதுதான் என்னுடைய பாதை என்றும் அல்லாஹ் சொல்லவும் செஞ்சிருக்கிறான். என்னுடைய நேரான பாதை இதுதான் என்று பல இடங்களில் சொல்றான். அப்ப அல்லாஹ் இஸ்லாம் என்கிற ஒரு பாதையை நமக்கு போட்டு கொடுத்திருக்கிறான். ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டான், ஆகிரத்துங்கிற இலக்கை. இஸ்லாம் என்கிற பாதையில் பயணப்பட்டு இலக்கை அடைய வேண்டும். அதனோட நோக்கம் அந்த பணியத்தில் இஸ்லாத்தை நிலைநிறுத்த வேண்டும். குறிக்கோளாக அல்லாஹ்வுடைய திருப்தியையும் மறுமையில் வெற்றி பெறுவதையும் குறிக்கோளாக வச்சிருக்கும். இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸிய தகவல்கள். ஒரு முஸ்லிம் பெயரளவில் முஸ்லிமாக இருப்பதல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஐடியாலஜிக்கல் சொசைட்டி, கொள்கை சமுதாயம். இது ஒரு ஜாதி சமுதாயம் அல்ல. செட்டியார் போல, நாடார் போல, கவுண்டர் போல முஸ்லிம் என்பது ஒரு ஜாதி அல்ல, ஒரு கொள்கையை சுமந்திருக்கக்கூடிய சமுதாயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத் யூசுப் என்கிற 12வது அத்தியாயத்தில் ஒரு நபியினுடைய லட்சியத்தை, அதனுடைய பாதையை, அந்த பாதையில் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் வரிசையாக ஒரு அழகிய சரிதியாக குறிப்பிட்டு காட்டிவிட்டு தன்னுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இப்படி சொல்லிவிடுங்கள் நபியே என்று கட்டளையிடுகிறான். ஒரு நீண்ட வரலாறு, அழகிய சரிதை, அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லுகிறான். அது வெறும் கதையல்ல, ஒரு நபியினுடைய பயணம், வாழ்க்கை பயணம், இலக்கை நோக்கிய பயணம், அதில் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய சொல்லிட்டு அந்த வரலாறை எதுக்கு சொன்ன தெரியுமா நபியே? இந்த வரலாறை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய பாதை, பயணம், பணி எல்லாவற்றையும் தெரிந்து இதுதான் என்னுடைய பாதைன்னு சொல்லிடுங்க சொசைட்டிக்கு. எப்படி சொல்லுகிறான்? குல் ஹாதிஹி சபீலி, நபியே சொல்லிவிடுங்கள், தெளிவாக சொல்லிவிடுங்கள், இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய பாதை. அதுவோ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறேன் அந்த பாதையிலே நின்று கொண்டு. யாருக்கு? உலக மக்கள் அத்தனை பேருக்கும். நான் இந்த பாதையில ஏறி நின்னுட்டேன், சரியான ரூட்ல நிற்கிறேன், போய் சேர வேண்டிய இலக்கு இந்த ரூட்ல தான் கரெக்டா இருக்கு, நான் அந்த பாதையில் நின்று கொண்டிருக்கிறேன், எல்லோரும் இந்த நேரான பாதையில் வாங்க, வழி தவறி சென்று விடாதீர்கள், பாதை மாறி சென்று விடாதீர்கள் என்று உலக மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். அதுவோ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறேன். அலா பசீரத்தின் அன வமனி தபஅனி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் முழு தெளிவோடு எங்களுடைய பாதை எது என்பதை அறிந்திருக்கிறோம். கரெக்டாக நாங்க ரூட்டுக்கு வந்துட்டோம், நீங்கள் ரூட்டுக்கு வர்றீங்களா இல்லையா என்று அழைப்பு கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் தூய்மையானவன், அவன் இணை கற்பிப்பவர்களோடு, அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களோடு எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லை, எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் முஷ்ரிக்கீன்களில் ஒருவன் அல்ல, முஸ்லிம்களோடு கூட்டு சேர மாட்டேன். அப்ப ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு என்பது ஒரு பாதை இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும், குறிக்கோள் இருக்க வேண்டும், கொள்கை இருக்க வேண்டும், பணிகள் இருக்க வேண்டும். சும்மா பிறந்ததல்ல, பெயரளவில் முஸ்லிமாக இருப்பதல்ல. நபியை இவங்கள்ட்ட கூறி நீங்க சொல்லிருங்க, எனக்கு ஒரு பாதை இருக்கிறது, இதுதான் அந்த பாதை, அல்லாஹ்வின் பக்கம், அவனது மார்க்கத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டிய பாதை, நானும் என்னை பின்தொடர்பவர்களும் மிக தெளிவான, மயக்கம் இல்லாத, குழப்பம் இல்லாத பாதையிலே இருக்கிறோம். இதுல வமனி தபஅனி என்று ரசூலுல்லாஹ் சொல்றானே அல்லாஹ், என்னை பின்தொடர்பவர்களும் அன வமனி தபஅனி, நானும் நேரான பாதையில் தான் நிற்கிறேன், என்னை உண்மையாக பின்பற்றுபவர்களும் இந்த பாதையில் தான் நிற்கிறாங்க, இதில் தான் நிற்கணும். அப்ப என்னை பின்தொடர்பவர்களும் என்பதில் நீங்களும் நானும் அடக்கம், நீங்களும் நானும் அடக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான தூதர் தான், அவர் இறுதி தூதர் தான் என்பது நம்முடைய ஈமானாக இருக்குமானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையில் நின்று கொண்டு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ அந்த பாதையில் நாமளும் ஏறித்தான் ஆகணும். வமனி தபானி, என்னை பின்தொடர்பவர்களும் இந்த பாதையில் தான் இருக்க வேண்டும். நாமெல்லாம் அதில் அடக்கம். அப்ப நபியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு முன்னாடி ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், இலக்கு இருக்க வேண்டும், பாதை இருக்க வேண்டும், பயணம் இருக்க வேண்டும், குறிக்கோள் இருக்க வேண்டும், பணிகள் இருக்க வேண்டும். நபியை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த லட்சியத்தை, அது அடைய வேண்டிய பாதையை, அந்த பாதையில் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாவற்றையும் அறியாமல் இருந்தால், அறிஞ்சும் அந்த பணிகளை செய்யாமல் இருந்தால் அவர்
நான் நபியை பின்பற்றுபவன் என்று தன்னை சொல்லிக் கொள்ள முடியாது. அப்படி ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு இஸ்லாம் கொடுத்தார். நபியை நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று வாயளவில் சொல்வதல்ல, நபி எந்த பாதைக்கு அழைப்பு கொடுக்கிறாரோ அந்த பாதையில் ஏறி நிற்கணும். அப்படி நிற்காத வரைக்கும் நானும் உம்மத்தே முஹம்மதியாவின் உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய உரிமையை இஸ்லாம் அவனுக்கு கொடுக்காது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எந்த வாழ்க்கை பாதையை, எந்த பயணத்தை, எந்த இலக்கை, எந்த குறிக்கோளை, எந்த நோக்கத்தை நமக்கு வடிவமைச்சு தந்திருக்கிறாங்களோ அவைகளை மட்டும்தான் ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஸ்லிம் அமைப்பும், அமைப்புடைய தலைவர்களும், அதனுடைய தொண்டர்களும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம் தன்னுடைய பாதையாக, தன்னுடைய பயணமாக, தன்னுடைய பயணத்துடைய இலக்காக, கொள்கையாக, கோட்பாடாக, குறிக்கோளாக, வழிமுறையாக வைக்கணும். வேற எதுவும் இருக்கக்கூடாது. எந்த அரசியல் கட்சியும் அவனுக்கு சரியாகாது. முஸ்லிமாக இருந்தால் அவன் பிற அரசியல் கட்சியில் செயல்படுவதே கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. ஏனென்றால் இஸ்லாம் ஒரு அரசியல் கொள்கையை வைத்திருக்கிறது, இஸ்லாம் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது. அந்த கொள்கை சொல்றதுக்கு அவனுக்கு நேரம் பத்தாது, அந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்றதுக்கே அவனுடைய வயசு பத்தாது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு அசத்திய கொள்கைக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் செல்வது என்பது அசத்தியத்திற்கு வலிமை சேர்ப்பதாகிவிடும், சத்தியத்தை இரண்டாம் பட்சமாக கருதுவதாக ஆகிவிடும். அப்போ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, அதில் இருக்க வேண்டிய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடிப்படையில் 3 பண்பு இருக்கணுங்க. நாம மற்றதையெல்லாம் விட்டுருவோம், அரசியல் கட்சியை விட்டுருவோம். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கல்ல, முஸ்லிம் அல்லாத அரசியல் கட்சியில் ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுடைய அரசியல் உரிமைகளை பெறுவதற்காக வேண்டிய அரசியல் கட்சிகளை நாம நடத்திட்டு இருக்கிறோமா இல்லையா? அவ்வளவு ஏன், முஸ்லிம்களுடைய அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லிம்களுடைய மார்க்கத்தினுடைய தேவைகளுக்காக, உண்மையான மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக மார்க்க ரீதியான அமைப்புகள் இருக்கின்றனவே, அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அது முஸ்லிம் அமைப்பா இஸ்லாமிய இயக்கமா அப்படிங்கிறத தெளிவா வச்சிருக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கும் 3 அடிப்படை இருக்கணும். 1, அதற்கென்று நிரந்தரமான கொள்கை இருக்க வேண்டும். கவனிக்கணும், நிரந்தரமான கொள்கை, தற்காலிகமான கொள்கை அல்ல. 2வது, அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கான திட்டங்கள் இருக்கணும். சாதாரண திட்டம் இல்லை, தொலைநோக்கு திட்டம் இருக்கணும். இது 2 விளக்கின பிறகு 3வதாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த அமைப்பினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தொடர் தர்பியா கொடுக்கப்பட வேண்டும், தொடர் பயிற்சி கொடுக்கணும். 3 அடிப்படை இருந்தால் தான் அது இஸ்லாமிய அமைப்பு, இஸ்லாமிய இயக்கம் சொல்ல முடியும். மறுபடியும் கவனிங்க, அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும்னு சொல்லப்படல, நிரந்தரமான கொள்கை இருக்க வேண்டும். அது என்ன நிரந்தரமான கொள்கை? தற்காலிகமாக கொள்கை வகுத்து செயல்படலாம். உதாரணமா, முஸ்லிம்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் கல்வியில பின்தங்கி இருக்கிறதா, முஸ்லிம்களை கல்வியில் முன்னேற்றுவதற்காக வேண்டி ஒரு அமைப்பை துவங்குவோம் என்று சொல்லி முஸ்லிம்களில் ஒரு பிரிவர்கள் கல்வி மேம்பாட்டுக்காக வேண்டி ஒரு அமைப்பை துவங்கினால் அது தற்காலிகமான நோக்கம் கொண்டது, தற்காலிகமான ஒரு கொள்கை கொண்டதாக இருக்கிறது. கல்வியை மேம்படுத்துறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இந்த அமைப்பு கல்வியை முன்னேற்றுவதற்காக வேண்டி துவங்கப்பட்ட அமைப்பு என்றைக்காவது ஒரு நாள் அந்த இலக்கை அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கல்வியிலே தன்னிறைவடைந்து விட்டார்கள் அப்படின்னு வச்சா இந்த அமைப்புக்கு வேலை இல்லைன்னு ஆயிடும். இலக்கு முடிஞ்சு போச்சு, கொள்கை முடிஞ்சு போச்சு, இனி என்ன டியூட்டி? எதை தீர்க்க வேண்டும், எதை நோக்கி பயணிக்கணுமோ அது அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்ச பிறகு இயக்கத்துக்கு வேலை இல்லை. அப்ப நிரந்தரமான கொள்கைனா என்னது? இகாமத்து தீன் தான் நிரந்தரமான கொள்கை. தீன நிலை நிறுத்துறது. தீன நிலை நிறுத்துறதுன்னு சொன்னாக்கா இது தற்காலிகமான அஜெண்டாவாக முடியுமா? தீன நிலை நிறுத்துறதுன்னு சொன்னாக்கா கியாமத் நாள் வரைக்கும், ஒவ்வொரு முஸ்லிமினுடைய மௌத்து வரைக்கும் இந்த கொள்கைக்காக வேண்டி சரி. இதுதான் நிரந்தரமான கொள்கை, தற்காலிகமான கொள்கை அல்ல. 1, அந்த கொள்கை நடைமுறைப்படுத்துவதற்கு தொலைநோக்கு திட்டம் இருக்கணும். அந்த தொலைநோக்கு திட்டம் என்னங்கிறத அடுத்து சொல்லுகிறேன். அடுத்து பாருங்க, இந்த திட்டமெல்லாம் வச்சா போதுமா?
அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இஸ்லாம் அதற்குன்னு ஒரு தர்பியாவை சொல்லுகிறது, ஒரு பயிற்சியை சொல்லுகிறது. அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லல, தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயம், இந்த 3 இல்லாத ஒரு அமைப்பை இஸ்லாமிய அமைப்புன்னு சொல்ல முடியாது, இஸ்லாமிய அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாது. இந்த 3 இல்லாத அமைப்பு நிச்சயமாக தன்னுடைய இலக்கை அடையவே முடியாது. அது மட்டுமல்ல, அந்த அமைப்பின் மூலமாக சமுதாயத்திற்கு சில இழுக்குகளும் தொல்லைகளும் தான் வந்து சேரும். இது முக்கியமான விஷயம். இப்போ ஒரு இயக்கத்தினுடைய தொடர்புல, இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தொடர்புல ஒரு தொண்டனுடைய நிலை என்னங்கிறது இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ கட்சி நடத்து, அமைப்பு நடத்து, இயக்கம் நடத்து, என்னத்தையோ நடத்து, உனக்கும் உன்னுடைய அமைப்புக்கும் இருக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இது பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சரி, தன்னை ஏதாவது ஒரு அமைப்பில் இணைத்துக் கொண்டவர் தான். அது அரசியல் கட்சியாக இருக்கலாம், சமுதாய கட்சியாக இருக்கலாம், அது முஸ்லிம் அல்லாதவருடைய அரசியல் கட்சியாக இருக்கலாம், ஏன் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி துவங்கப்பட்ட அமைப்பாகவே இருக்கலாம். அந்த அமைப்புக்கும் ஒரு தொண்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கேடர் என்று சொல்றாங்களா இல்லையா? அந்த கேடருக்கும் இருக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு இஸ்லாம் எதிர்பார்க்குது என்று கேட்டால், அந்த அளவுகோலை சொன்ன பிறகு அந்த அளவுகோலுக்குள்ள நாம சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் கொஞ்சம் உரசி பாருங்க, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். என்னன்னு கேட்டா, ஒரு இஸ்லாமிய இயக்க தொடர்புல ஒரு தொண்டருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னா, முதல்ல அந்த இயக்கம் முஸ்லிம் அமைப்பா அல்லது இஸ்லாமிய இயக்கமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கணும். இது என்ன புதுசா இருக்கு? இஸ்லாமிய இயக்கம் வேற, முஸ்லிம் அமைப்பு வேறையான்னு கேட்டா சத்தியமா வேற. முஸ்லிம் அமைப்பு வேற, இஸ்லாமிய இயக்கம்ங்கிறது வேற. அதுக்கு முன்னாடி முஸ்லிம் அமைப்புனா என்ன, இஸ்லாமிய இயக்கம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, முஸ்லிம் அமைப்பினுடைய கொள்கை, அதனுடைய கோட்பாடு, அதனுடைய நடைமுறை, மெத்தடாலஜி எல்லாவற்றையும் முஸ்லிம்கள் தீர்மானிப்பார்கள். முஸ்லிம் அமைப்புனா கொள்கை தீர்மானிக்கிறது முஸ்லிமாக இருப்பாங்க. அந்த கொள்கைக்கான செயல் திட்டம் அஜெண்டாவை முடிவு பண்றது முஸ்லிமா இருப்பாங்க. அந்த அஜெண்டாவுடைய மெத்தடாலஜியை முடிவு பண்றது, இந்த அஜெண்டாவை என்ன மெத்தடாலஜியை சாத்தியப்படுத்தலாம், என்ன வழிமுறையை கையாண்டு இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத முஸ்லிம்கள் முடிவு செய்வார்கள். இஸ்லாமிய இயக்கத்துடைய கொள்கை, கோட்பாடு, செயல் திட்டங்களை இஸ்லாம் தான் தீர்மானிக்கும், வேற யாரும் தீர்மானிக்க முடியாது, முஸ்லிம் தீர்மானிக்க முடியாது. இந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்னவாக இருக்கணும், இஸ்லாம் தீர்மானிக்கும். இந்த இயக்கத்தினுடைய அஜெண்டா என்னவாக இருக்கணும், செயல் திட்டம், பாலிசி, அது இஸ்லாம் தீர்மானிக்கும். அந்த இயக்கத்தினுடைய அந்த பாலிசியை நடைமுறைப்படுத்துறது எந்த மெத்தட்ல, அதையும் இஸ்லாம் தான் தீர்மானிக்கும். எல்லாவற்றையும் இஸ்லாம் தீர்மானிக்கும். இதுதான் முஸ்லிம் அமைப்புக்கும் இஸ்லாமிய இயக்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டிஃபரண்ட், அடிப்படையான வேறுபாடு. அப்போ ஒவ்வொரு முஸ்லிம் அமைப்புகளுடைய நிலைப்பாடுகளும் நடவடிக்கைகளும் இஸ்லாமியமாக இருக்கும்போது மட்டும்தான் அதனுடைய தலைவர்களும் தொண்டர்களையும் நாங்க முழுமையான இஸ்லாமிய அமைப்பு தான் அப்படிங்கிற உரிமையை மக்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க முடியும். நம்முடைய அஜெண்டாவை இஸ்லாம் தீர்மானிக்குதா, நம்முடைய கொள்கையை இஸ்லாம் தான் தீர்மானிக்குதா, நம்முடைய செயல் திட்டத்தையும் நம்முடைய வழிமுறைகளையும் இஸ்லாம் தான் தீர்மானிக்குதா, அது இஸ்லாமிய அமைப்பு தான், இஸ்லாமிய இயக்கம் தான். அதுல பதிலா அவங்க எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும், அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும், எல்லா நிலைப்பாடுகளும் ஏதாவது சமுதாய காரணங்களின் அடிப்படையில் இருந்தா நல்லா கவனிக்கணும். வகுக்கிற கொள்கையும் சரி, அதனுடைய அஜெண்டாக்களும் சரி, மெத்தடாலஜியும் சரி, சோசியல் ரீசன்ஸ், சமூக காரணங்களாக இருந்தால், அல்லது தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் இருந்தால், அல்லது பெரும்பான்மையின் அடிப்படையில் இருந்தா, அல்லது தங்களுடைய அமைப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இருந்தால், நாங்களும் களத்தில் இருக்கிறோம் என்பதை அடையாள அரசியல் சொல்றாங்களா இல்லையா? நாங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தானாக்கா இப்படி ஒரு அமைப்பு இருந்ததுங்கிறது மக்கள் மறந்துடுவாங்க, அதனால எதையாவது செய்வோம். தன்னுடைய அமைப்பை முன்னிலைப்படுத்துவது, தன்னுடைய அமைப்பை தக்க வைக்கிறது, நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி அதனுடைய கொள்கைகள் தீட்டப்படுமானால், செயல் திட்டம் வகுக்கப்படுமானால், வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுமானால், நாங்க தான் உண்மையான முஸ்லிம் அமைப்பு என்று சொல்லுகிற அவர்களுடைய உரிமைவாதம் வெற்றுவாதமாயிரும். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி தன்னுடைய எல்லா முடிவுகளிலும்
தங்களுடைய எல்லா செயல்களிலும் எந்த அமைப்பு இஸ்லாத்தின் நிலைமையை எடுக்கிறதோ அதுதான் இஸ்லாமிய இயக்கமாக, இஸ்லாமிய அமைப்பாக இருக்க முடியும். ஒரு முஸ்லிம் அப்படி ஒரு இயக்கத்தை, அப்படி ஒரு அமைப்பை தேர்வு செஞ்ச பிறகு இஸ்லாமிய இயக்கத்தோடு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தொடர்பு இருக்கிறதே, அது அல்லாஹ்வோடு வைத்துக் கொள்ளக்கூடிய தொடர்பாக இருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய இயக்கத்திற்கும் அதனுடைய கேடருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் எப்படிப்பட்ட தொடர்போ அது மாதிரி இருக்கணும் இஸ்லாமிய இயக்கத்திலே ஒரு கேடருடைய ரிலேஷன்ஷிப். அந்த அடிப்படையில் பார்க்கிற சமயத்தில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிமினுடைய இயக்க தொடர்பையும் அல்லாஹ் மற்றும் இஸ்லாத்தினுடைய தொடர்பையும் பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்க்க கூடாது. ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதே மாதிரி தான் இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது. நான் இப்படி சொல்லும் போது என்னையா உங்க கருத்துப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறேன்? இல்லை, இது ஹதீஸுடைய கருத்து. எவன் தலைவருக்கு கீழ்ப்படிந்தானோ, இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவருக்கு கீழ்ப்படிந்தானோ அவன் அல்லாஹ்வுடைய தூதராகிய எனக்கு கீழ்ப்படிந்தான். எவன் எனக்கு கீழ்ப்படிஞ்சானோ அவன் அல்லாஹ்வுக்கே கீழ்ப்படிஞ்சான். இந்த ஹதீஸை இதற்காக நம்ம பயன்படுத்தி பொருத்தி பார்க்க முடியும். இஸ்லாமிய இயக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு வேலை செய்யணும். அந்த தீனுக்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய அந்த இயக்கத்துடைய தலைவருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா அது யாருக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி. அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படிஞ்சு அது யாருக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி? அல்லாஹ்வுக்கே கீழ்ப்படிஞ்ச மாதிரி. அதைத்தான் வச்சு சொல்றேன் நான். இஸ்லாமிய இயக்கத்துடைய தொண்டருடைய தொடர்பை இஸ்லாத்துடைய தொடர்பையும் பிரித்து பார்க்க முடியாது. அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பை எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அதே மாதிரி இஸ்லாமிய இயக்கத்துடைய தொடர்பையும் கேடரையும் பிரித்து பார்க்க முடியாது. இஸ்லாமிய இயக்கத்தோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொண்டருடைய தொடர்பு அல்லாஹ்வோடு வைத்துக் கொள்ளக்கூடிய தொடர்புக்கு சமமானது. ஏன் தெரியுமா அப்படி சொல்லப்படுகிறது? ஒரு முஸ்லிமுடைய லட்சியமும் இயக்கமும் அமைப்பும் அல்ல. ஒரு முஸ்லிமுடைய லட்சியம்ங்கிறது இயக்கமும் அமைப்பும் அல்ல. இஸ்லாத்துடைய லட்சியத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை மட்டும்தான் அமைப்பு, இயக்கம். நல்லா கவனிச்சுங்க. இயக்கமும் அமைப்பும் இஸ்லாத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு டூல். மற்றபடி இயக்கம் ஒருத்தனுடைய லட்சியமா இருக்கக்கூடாது, அமைப்பு ஒருத்தருடைய லட்சியமா இருக்கக்கூடாது, கட்சி ஒருவனுடைய லட்சியமா இருக்கக்கூடாது. அது கட்சியா இருக்கட்டும், அமைப்பா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், இஸ்லாத்தை லட்சியமாக வைத்துக் கொண்டு செயல்படணும். யாராவது ஒரு தனிப்பட்ட தலைவர் அல்லது தொண்டருடைய பாதுகாப்புக்கான வழியாக இஸ்லாமிய அமைப்பு இருந்துடக்கூடாது. அமைப்புடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவனுடைய அன்பை பெறுவதற்குமான வழியாகத்தான் ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய வழிமுறை இருக்கும். இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தொலைநோக்கு திட்டம் என்ன தெரியுமா? மறுமை. இஸ்லாமிய இயக்கம் சொன்னா அது மறுமை வெற்றியை தன்னுடைய தொலைநோக்கு திட்டமாக வச்சிருக்கணும். துனியாவில் வெற்றி பெறுவதை தொலைநோக்கு திட்டமாக வைக்கிறது இல்லை. ஒரு இஸ்லாமிய இயக்கம் தன்னுடைய திட்டமாக இவ்வளவு தொண்டர்களை தனக்கு பின்னால் வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் இந்த தொண்டர்களை வச்சு நீ என்ன பண்ணுன அல்லாஹ் கேட்பான். அப்படித்தான் போன வாரம் சொன்ன ஆயத்தினுடைய கருத்து இருந்துச்சு. ஒவ்வொரு சமுதாயமும் அதனுடைய தலைவர்களை அழைத்து விசாரணை செய்யப்படுகிற பொழுது, ஒவ்வொரு சமுதாயமும் அதனுடைய தலைவர்களை வைத்து விசாரணை செய்யப்படுகிற பொழுது என்கிற வசனம் வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அமைப்பினுடைய தலைவர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த தொண்டர்களை மறுமைக்காக வேண்டி தயார் செய்தாயா? மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி உனக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன பயிற்சியை கொடுத்த, என்ன அறிவை கொடுத்த என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். அப்போ இஸ்லாமிய இயக்கம் சொன்னா மறுமையில் வெற்றி பெறுவதை தொலைநோக்கு திட்டமாக வச்சிருக்கணும். எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் இயக்கமும் அதனுடைய தலைவர்களும் தொண்டர்களும் மறுமையில் வெற்றி பெற்றுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு தங்களுடைய சிந்தனைகளை, திட்டங்களை, செயல்பாடுகளை எல்லாத்தையும் அமைச்சுக்கணும். அந்த சிந்தனைகள், திட்டங்கள், செயல்பாடுகளால் இந்த உலகத்திலே தோல்வியை தழுவினாலும் சரி. நல்லா கவனிச்சுக்கங்க. மறுமை இலக்கை நாம வச்சிருக்கிறோம். மறுமையில் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற சமயத்தில் துனியாவில் தோல்வியை தழுவலாம், ஆனா மறுமையில் வெற்றி கிடைக்கும். ஆனால் இதற்கு மாற்றமாக தங்களுடைய சிந்தனைகள், திட்டங்கள், செயல்பாடுகளால் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் வெற்றியை குவித்துக் கொண்டே போனாலும் கூட அது நமக்கு மறுமையில சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்குங்களேன், அந்த இயக்கமும் தலைமையும் தொண்டரும் தோல்வி அடைந்து விட்டார்கள். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு.
மறுமையில வெற்றி பெறல, துனியாவில் வெற்றிகளை வாரி குடிச்சிட்டே இருக்கிறீங்க. என்ன பிரயோஜனம்? இந்த வெற்றிகள் எல்லாம் மௌத்தோட முடிஞ்சு போயிருமே. மௌத்துக்கு பிறகு இந்த வெற்றிகள் நமக்கு துணை நிற்குமா? அதுக்காக துனியாவுடைய வெற்றி வேண்டாம்னு சொல்றது இல்லை. இஸ்லாத்தினுடைய வெற்றி துனியாவுடைய வெற்றி. ஆனால் துனியாவுடைய வெற்றி இஸ்லாத்தினுடைய வெற்றியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த வித்தியாசத்தை சொல்றதுதான் முக்கியம். அதே மாதிரி கடைசியாக ஒரு செய்தி, என்ன செய்தி தெரியுமா? இந்த இயக்க தலைவர்களுக்கு இருக்காங்களே, அமைப்பு தலைவர்கள், தொண்டர்கள், இயக்கத்திற்கும் தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்த்தோம். இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அதை பற்றியும் இஸ்லாம் ஒரு நிலைப்பாடு சொல்லுது. நான் சொன்ன இந்த அளவுகோல்களை வைத்து நமக்கு மத்தியில் செயல்படுகிற அமைப்புகளை நீங்கள் உரசி பார்க்க வேண்டும். நான் எந்த இயக்கத்தில் இருக்கணும் என்கிற முடிவு செய்ய வேண்டும். அதற்காக தான் சொல்லப்படுகிறது. அப்ப இயக்க தலைவர்களுடைய தொண்டர்களுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, தலைவர்கள் மக்களோடு கலந்து வாழணும், மக்களோடு கலந்து வாழ வேண்டும், ரொம்ப பணிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு மரியாதை தர வேண்டும், மக்களால் மரியாதை பெறுபவனாக தலைவன் இருக்கக்கூடாது. இஸ்லாத்துணை நிலைப்பாடு. ஆனா என்ன நடக்குதுங்க? அத்துணை தொண்டர்களும் தலைவர்களுக்கு மரியாதை செய்வார்கள், ஆனால் தலைவர்கள் மக்களுக்கு மரியாதை செய்வார்களா? இஸ்லாம் மாறி சிந்திக்கிறது, மாறி யோசிக்கிறது. மக்களுக்கு மரியாதை தருபவனாக தலைவன் இருக்க வேண்டும், மக்களுடைய நலன்களுக்காக வேண்டி மட்டுமே முயற்சி செய்ய வேண்டும், மக்களுடைய பணியை பயன்படுத்தி தன்னுடைய நலனுக்கு வேலை செய்பவனாக இருக்கக்கூடாது. அந்த தொண்டர்களுடைய உழைப்பு தன்னுடைய சொந்த லாபங்களுக்காக, தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடாது. இவர்கள் அழிந்துபட்டாலும் மக்கள் வாழ வேண்டும், மக்கள் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் தலைவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, என்ன தலைவர்? சமுதாய தலைவர், அரசியல் தலைவர், படைத்தலைவர், எல்லாவற்றிலும் தலைமைத்துவத்துக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் அவங்களும் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினர் என்கிற அடிப்படையில் எல்லா பணிகளிலும் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. நான் தலைவன், தனித்தே இருப்பேன் என்று அவங்க இருக்கல. நூற்றுக்கணக்கான செய்தி உண்டு. ஒற்றை செய்தியை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சுறுத்தப்பட்ட கருத்த நிறம் கொண்ட ஒரு எதியோப்பிய அடிமையான ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்தது மட்டுமல்ல, அவரை தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரியாக, தன்னுடைய செக்யூரிட்டி கார்டாக வச்சுக்கிட்டாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியும் செக்யூரிட்டி கார்டும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய முஅத்தினாகவும் நியமிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி மக்கா வெற்றியினுடைய சமயத்தில் காபா என்கிற அந்த முதல் இறை ஆலயத்தின் மேல ஏறி வெற்றிக்கு அடையாளமாக, ஃபத்ஹ் மக்கான்னு சொல்றாங்களே, மக்காவை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக காபாவுக்கு மேலே ஏறி வாங்க சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளை வச்சாங்கன்றது நமக்கு தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளை ஏற்று மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்பதை உலக மக்களுக்கு அறிவிக்கிற வகையிலே, மக்காவாசிகளுக்கு அறிவிக்கிற வகையில காபாவுக்கு மேலே ஏறி வாங்க சொல்லுங்கள் பிலால் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆர்டர் பண்ண சமயத்தில் அந்த ஆர்டர் தலைக்கு மேல வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கட்டளையை செயல்படுத்துவதற்கு முன் வந்தார். ஆனால் அந்த கட்டளையை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபா மேல ஏறுவதற்காக வேண்டி தோள்களை தாழ்த்தி கொடுத்தது யார் தெரியுமா? சாட்சாத் அந்த கட்டளையை பிறப்பித்த அதே தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோளின் மீது ஏறித்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவின் மீது ஏறி வாங்க சொன்னார்கள். தலைவருக்கும் தொண்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை பாருங்கள். தொண்டர்களை விட்டு தலைவர்கள் தனித்திருக்கவில்லை, தொண்டரோடு தொண்டராக கலந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடை என்று அல்லாஹ்வினால் கௌரவிக்கப்பட்ட அந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தோளை இறக்கி கொடுத்தார்கள். மனித சமுதாயங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி நியமனம் செய்யப்பட்ட அதே இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிதித்து ஏறுவதற்காக தன்னுடைய தோளையே தாழ்த்தி கொடுத்த ஒரு உன்னதமான தலைமைக்குரிய முன்மாதிரி நமக்கு முன்னால் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களிடத்தில் எந்த அளவுக்கு நெருக்கமாக தோழமையோடு இருந்தார்கள் என்பதற்கான ஒரு உதாரணம் இது மட்டும் போதும். ஒற்றை செய்தி, இஸ்லாமிய இயக்க பயணத்திலே இயக்கமாக செயல்படுவதற்குண்டான முன்மாதிரிகளையும் அல்லாஹ் காமிச்சிருக்கான் குர்ஆன்ல.
யாரமாக இருந்தா ஒரு தொண்டராக இருக்க முடியும்? அதற்கு முதலாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உதாரணமாக சொல்லுகிறார். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தா, இப்ராஹிம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய ஒரு சமுதாயமாகவே இருந்தார். ஹனீஃபன், எல்லாவற்றிலும் இருந்து தன்னுடைய கவனத்தை ஒருமனப்படுத்தி இருந்தால் வலம் இயக்கும் முஷ்ரிக்கின் என்று சொல்லுவான் அல்லாஹ். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் என்பதை தாண்டி அவர் ஒரு முழு சமுதாயம். ஏன் அவரை அல்லாஹ் ஒரு முழு சமுதாயம் சொல்றான், ஒரு இயக்கம் சொல்றான்? இண்டிவிஜுவல் இயக்கமாக முடியுமா? ஒரு தனி மனுஷன் இயக்கமாக முடியுமா? அல்லாஹ் சொல்றான். ஒரு தனி மனிதன் சமுதாயமாக முடியுமா? எப்படி சொல்கிறான்? கான உம்மத்தன் கானித்தா, ஒற்றை மனிதன் ஒரு சமுதாயமாகவே இருந்தார். ஏன், எப்படி என்று கேட்டால், ஒரு புறம் முழு உலகமும் இந்த பாத்தில் என்று சொல்லக்கூடிய அசத்தியத்தினுடைய கொடியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற சமயத்தில், உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் ஒரே ஒரு முஸ்லிம் கூட இல்லாத இருந்த சமயத்தில் இப்ராஹிம் நபி தன்னந்தனியாக சத்தியத்தினுடைய கொடியை தாங்கிட்டு இருந்தார். ஒற்றை ஆளாக தாங்கிட்டு இருந்தார். ஒரு முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் ஒரு மனிதன் உதாரணமாக இருந்தார். அதனாலேயே இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ்வினால் கௌரவப்படுத்தப்படுகிறார். யோசிச்சு பார்த்தோம், இஸ்லாத்திலே நாம பங்காளி இல்லை, பார்வையாளர்கள் அல்ல, நாம தான் இஸ்லாம். அதுதான் இங்க சொல்ல வர செய்தி. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு அடியார் ஒரு முழு சமுதாயமாக செய்ய வேண்டிய எல்லா டியூட்டியும் செய்வதற்கு தயாராக இருந்தார். அவர் ஒரு சாதாரணமான ஒற்றை ஆளா இருக்கல, ஒரு இயக்கமாகவே இருந்தார். சரியா சொன்னா, இஸ்லாமிய இயக்க பாதையில் அவரே இயக்கமாக இருந்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய இயக்கத்திலே அவரும் ஒற்றை ஆளாக இருந்தாலும் கூட, நான் இந்த இயக்க பணியிலிருந்து விலக மாட்டேன் என்று உறுதியாக இருந்தது நமக்கு தெரியும். அபூ தாலிப் அவரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூறிய பதில் அதற்கு உதாரணம். கொண்ட கொள்கையிலே அசைக்க முடியாத உறுதிக்கு வரலாற்றிலே இதைவிட உதாரணம் சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொள்கையில் திடமாக இருந்தார். காற்றில் வீசி அடிக்கப்படுகிற வீசுகிற திசையெல்லாம் தலையை சாய்க்கக்கூடிய ஒரு கோமாளியாக, ஒரு குழப்பவாதியாக, ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய முனாஃபிக்காக இருக்கல. அவர் சொன்னார், இவர்கள் என்னுடைய கையிலே, வலது கையிலே சூரியனையும் இடது கையிலே சந்திரனையும் தந்தாலும் சரி, கொண்ட கொள்கையிலிருந்து மாற மாட்டேன். ஏனென்றால் நான் முஸ்லிம். எந்த விதமான சமூக நெருக்கடிகளுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். சுயலாபங்களுக்காக வேண்டி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவர்களே, இந்த அழைப்புல, இந்த இஸ்லாமிய பணியில என்னுடைய உயிரே போனாலும் சரி கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருந்தால், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கைக்காக வேண்டி எந்த பாதையில நின்று அழைப்பு கொடுத்தார்களோ அந்த பாதையில் நாம் பயணப்பட்டாங்க. மௌலானா மௌதூதி அவர்கள் இந்தியாவிலே இஸ்லாமிய இயக்கம் கண்ட ஒரு மிகப்பெரிய முஜத்தித், ஒரு மிகப்பெரிய முஜத்தித், சீர்திருத்தவாதி, நமக்கு தெரியும். அவரை பற்றிய கூற்று ஒன்று இருக்கிறது. அவருடைய கூற்று ஒன்று, இஸ்லாமிய இயக்க பயணத்திலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அவர் சொன்னது சரியான உதாரணம். அந்த வார்த்தையை சொல்லி இந்த வார ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். If no one come forward, I will walk alone. இந்த பணியை செய்வதற்கு யாருமே முன்வராவிட்டாலும் கூட ஒற்றை ஆளாக இந்த இஸ்லாமிய பணியை தூக்கி சுமப்பேன். இதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு. ஒரு இஸ்லாமிய இயக்கவாதியினுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்க வேண்டும். 10 ஒன்று 11 அத்தோடு இவனும் ஒன்று என்பவன் அல்ல முஸ்லிம். அவனுக்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கை நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். அந்த நிரந்தரமான கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தொலைநோக்கு திட்டங்களை வைத்திருக்க வேண்டும். அந்த தொலைநோக்கு திட்டங்களுக்காக வேண்டி அவன் தொடர் பயிற்சிக்கு தன்னை உட்படுத்த வேண்டும். அவன் இயக்கவாதி, அவன் இஸ்லாமிஸ்ட். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. அன்பானவர்களை, இது குறித்த மேலும் சில செய்திகள், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய செய்திகளை வரும் வாரங்களிலும் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையிலே உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புல் ஹலீம்.